சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நீ பிரமும் அப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைப்பா அப்படின்ட்டு சேது சொல்கிறாங்க. இதை கேட்டு சேதுடைய அம்மாவுக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது. அப்புறம் தமிழ் செல்வியோட வீட்டுக்கு வந்து, ஐயா இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணுக்கும் இதுக்கு எந்த சம்மதமே இல்லைன்றாங்க. என்ன சொல்கிறீங்க? அன்றைக்கி கல்யாணத்தில் ஃபோன் போட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னது உங்கள் பொண்ணு தமிழ் செல்வி இல்லை தாமரை அப்படின்னு ஆறுமுகம் அவங்களுடைய அக்காவை கூட்டிகிட்டு போயிட்டு ஒட்டுமொத்த உண்மையுமே சொல்கிறாங்க. கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க. இங்கே தமிழ் செல்வி சுமங்கலி பூஜை எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க. உடனே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுன்ட்டு கருப்பு பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியுடைய அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சேது அப்பா காலில் விழுந்த, அப்பா நான் எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு உறுதியே தெரியும்ப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருடா, நான் சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி நீ தாமரை கழுத்தில் தாலி கட்டணும், கட்ட மாட்டேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாட்டை எடுத்து சேது அடி அடி நடிக்கிறாங்க. அப்புறம் இங்கே பாரு, நீ கட்டல அப்புறம் இருக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்ல சேது ஷாக் ஆகுறாங்க. அப்போ நீ இவ்வளோ சொல்கிறேன் இல்லை, நீ கண்டிப்பாக அவள் கழுத்தில் தாலி கட்டணும், தப்பு பண்ணிட்டு தாலி கட்டுறதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காடா அப்படின்னு சொல்லவும் சேது அந்த இடத்துல ரொம்பவே மனசுடைஞ்சு போகிறாங்க. என்ன நடக்க போகுது, கல்யாணம் நடக்க போதா இல்லை இந்த கல்யாணம் நிற்க போதா அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல காத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.